மாதா பிதா குரு தெய்வம் மற்றும் உங்களுக்கும் வணக்கம், நன்றி. இன்றைக்கி நாம் பார்க்க போகும் முத்திரை மகாசிரச முத்திரைன்னு பேர். வழக்கம் போல் இந்த முத்திரை எப்படி செய்கிறது, எத்தனை நேரம் செய்கிறது, அவருடைய பலன்கள் என்னென்னு நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். உங்கள் ரெண்டு கைகளையும் மோர் விரல் மடித்து உள்ளங்கையில் படுற மாதிரி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கணும். ஆள்காட்டி விரலும் நடுவிரலையும் பெருவல் நுனியோடு இணைச்சிக்கணும். சுண்டு விரல் நேராக இருக்கிற மாதிரி நீட்டிக்கணும். இது மகாசிரச முத்திரைன்னு சொல்கிறோம். இந்த முத்திரை 5லேருந்து 40 நிமிஷம் பண்ணிக்கலாம். இதோட பலாப்பழங்கள் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, இந்த முத்திரையானது பீனிச நோய், பிடரி வலி, கண்களில் வலி, நீர் வடிதல், தலை பக்கவாட்டில் அதாவது காதுக்கு மேலே ஏற்படும் வலியை நீக்கிறதுக்கு பயன்படுகிறது மற்றும் முகவாதத்துக்கும் ஒரு நிவாரணியாக பயன்படுது. இந்த முத்திரை அந்த முத்திரைக்குண்டான விதிமுறைகளை பயன்படுத்தி செய்யும்போது நமக்கு சிறப்பான பலன் கிடைக்கும். அந்த விதிமுறைகள் முதலே நான் சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் நம்ம ஒவ்வொரு சொல்கிறது வழக்கம். அதில் முக்கியமான விதிமுறைகள் என்னென்னு நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். முத்திரை செய்யும்போது அந்த கை விரல்களில் அணிகள் நனைஞ்சிருந்ததுன்னா அதை கழட்டி வச்சுட்டு முத்திரை செய்யுங்க. முத்திரை செய்யும்போது நின்றுட்டோ நடந்துட்டோ செய்யக்கூடாது. முத்திரை செய்யும்போது ஒரு விரிப்பு போட்டு அது மேலே உட்காந்துட்டு இல்லை மல்லாக்கா படுத்துட்டு முதுகுத்தண்டு நேராக இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம முத்திரை செய்யணும். முத்திரை செய்யும்போது நம்ம இயல்பாக உட்காந்து செஞ்சால் போதுமானது. ரொம்ப மூச்சை வேகமாக இழுக்கிறது இல்லை விடுறது அப்படிங்கிற வகையில் வேண்டியதில்லை. முத்திரை செய்யும்போது அந்த முத்திரை என்ன காரணத்துக்காக செய்கிறோங்கிறத நம்ம அதில் முழு கவனம் வச்சுட்டு பண்ணும்போது நமக்கு மிக சிறப்பான பலன் கிடைக்கும். ஸோ இந்த விதிமுறைகள் எல்லாம் பயன்படுத்தி முத்திரைகளை செஞ்சு பயன்பெறுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்டில் போடுங்க, அதுக்குண்டான பதில் சொல்கிறேன். மேலும் என்னோடய வீடியோ தொடர்ந்து கிடைக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு பிடித்த நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை அனுப்பி அவர்களும் பயன்பெற வைங்க. நன்றி, வணக்கம்.